ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போறோம்னு சொன்னார். அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு.